பீகார்ல மிக முக்கியமாக கவனிக்கப்படுவது பெண்கள் வாக்கு. பெண்கள் வாக்கு அங்கே அதிகம் அப்படிங்கிறாங்களே, பெண்கள் தான் இப்போ நம்பி இருக்கா கட்சிகள்? ஆமா, அதாவது நிதிஷ்குமாரின் மீதான பெண்களின் நம்பிக்கை பீகாரில் குறைந்திருக்கிறது. பிஜேபிக்கான செல்வாக்கு கூடியிருக்கிறதா? இல்லை. ஆனால் பிஜேபிக்கு கூடுதலாக்குவதற்கு என்ன முயற்சி அப்படின்னு யோசிக்கும் போது பீகாருக்கான நலத்திட்டங்கள், பெண்களுக்கு அவர்கள் சொன்ன அந்த கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேருக்கு அந்த 10,000 ரூபாய் ஸ்கீம் என்பது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டபிள் ஸ்கீம் என்று பேச ஆரம்பிச்சிருக்காங்க, எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பெண்களை வாக்களிக்க செய்வதில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும் என்று தேர்தல் கமிஷனும் அக்கறை காட்டியிருக்கு. அப்போ தேர்தல் கமிஷன் வாக்காளர்களை அதிகமாக வெளியேற்றினதும் பெண்களை தான். போன பீகார் தேர்தலில் பெண்களுடைய வாக்குப்பதிவு அதிகமாக இல்லை. இந்த முறை பெண்களின் வாக்குப்பதிவை அதிகமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இருப்பதும் பிஜேபியும் நிதிஷ்குமார் கட்சியும் தான். ஆனால் அந்த பணியை செய்வதற்கு அவங்களுக்கு இவங்க மேல் நம்பிக்கை வரணும்னா ஒரு சலுகை அறிவிக்க வேண்டும். ஆகவே அந்த சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் வாக்குகள் மூலம் ஒரு கணிசமான வெற்றியை உறுதிப்படுத்த முடியும் என்றுதான் அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய நிலைமையும் பீகார்ல இருக்கக்கூடிய நிலைமையும் வெவ்வேறு. பீகார்ல இருக்கக்கூடிய நிலைமைக்கு பெண்களுக்கான அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் நிதிஷ்குமார் அக்கறை காட்டவில்லை. ஆகவே அக்கறை காட்டாத அவருக்கு இந்த நேரத்தில் போனா வாக்குகள் கிடைக்காது. இலவசம் என்ற அடிப்படையில் பெண்களுக்கு அந்த 10,000 ரூபாய் 25 லட்சம் பேருக்கு, இதே மாதிரி ஆண்களுக்கு 75 லட்சம் பேருக்கு, மொத்தம் 4.5 கோடி வாக்காளர்கள்ல 1 கோடி வாக்காளர்களுக்கு, இன்னும் சொல்ல போனா 2.5 கோடி பெண்களுக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் பேருக்கு முதல் கட்டமாக கொடுக்குறேன்னு சொல்லிதான் அவர் அந்த தேர்தல் நேரத்தில் அந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே வயலேஷன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கோடு. ஆனா தேர்தல் கமிஷன் அமைதியாக வேடிக்கை பார்க்கிற காரணத்தினால துணிந்து பிஜேபி இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஈடுகட்டுகின்ற வகையில காங்கிரஸ் கட்சி செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறது. அதை நோக்கி காங்கிரசும் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளும் செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு.